இந்தியாவிலிருந்து வந்த மக்கள். ஆனால் நாங்கள் ஸ்ரீலங்காவில் நிற்கிறோம். ஆனால் கையில் ஃபுல்லாக கச்சைதீவில் மணிக்கடைகள் 28,000 முடிஞ்சு வந்து நேரத்தை சேர்த்து இந்தியன் ரூபியா பேமிலா வந்து வாங்கி கொண்டிருக்கிறார். இந்த முறை எப்படி ஐயா, லாபமா நஷ்டமா? அப்படியே பாருங்க, இந்தியா கோடி இந்தியன் மணி எப்படி கை மாறுதுன்னு பாருங்க. இந்திய மக்கள் உங்கள்ட்ட இருக்கிற ஸ்வீட்டில் எதை கூட விரும்பி வாங்கினேன்? 150 இலங்கை ரூபாய்க்கா இந்திய ரூபாய்? கச்சைதீவில் மணிக்கடைகள் எப்படி இருக்கு? மக்கள் எல்லாம் இங்கே என்னென்ன வாங்குறாங்க? 2வது நாளில் வியாபாரம் சூடு பறக்கும். என்னென்ன விலையில பொருட்கள் இருக்குது இங்கே வந்து இந்த மணிக்கடையில் என்னென்ன பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்கன்றதான் இந்த காணொலி. என்ன நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி, கச்சைதீவில் கடை இருக்கா, மணிக்கடை இருக்கா, இங்கே என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு. ஸோ அதான் இந்த காணொலி. வில்டோ யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க, மன்னார்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கு? இது ஒரு புண்ணியஸ்தலம். நாங்கள் என்ன சொல்றது, இந்தியா பண்டமாட்டு முறைகளையும் ஸ்ரீலங்கா பண்டமாட்டு முறைகளையும் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறதையும் இந்த கோயிலுக்காக வந்திருக்கோம். ஓகே, இப்போ நாங்கள் இவையோட சேர்ந்து இல்லை கொஞ்சம் பாய்ஸ் வந்திருக்காங்க. இப்படி வாங்க, எல்லாரும் முன்னு வாங்க. இவையோட சேர்ந்து இந்த மணிக்கடைகள் எப்படி இருக்கு, என்னென்ன பொருள் விலைன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க முன்னு போ. சரி, முதலாவது நாங்கள் பார்க்க போகிற கடை எது? அதாவது இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் வாங்க, இப்படி வந்து படங்கள் வந்து வச்சிருப்பாங்க. வடிவா கிட்ட காட்டுங்க அதுக்கு எங்களோட வியூவர்ஸை பாருங்க. இதில் வந்து படங்கள் வச்சிருப்பினோம். கீழே வந்து ஆலயத்துக்கு தேவையான மாலைகள். ஓகே, அண்ணன் வந்து ஒரு தங்க மோதிரம் வாங்கியிருக்காரு 24 கேரட்டில். ஸோ ஞாபகமாக வந்து வாங்கியிருக்கீங்க. எவ்வளோ சொன்னாங்க? 350 ரூபா சொன்னாங்க. 350 ரூபா இலங்கை காசுக்கு தான். இலங்கை காசு. நீங்கள் இலங்கையில் எவ்வளோ? மானிப்பாயிலேருந்து வந்து ஞாபகத்துக்கு ஒரு குட்டி மோதிரம் வந்து வாங்கியிருக்காங்க. இலங்கை விலை இந்திய விலை என்று சொல்லி 2 விலையில விற்கிறாங்க. அப்படியே வாங்க. வணக்கம். எப்படி இருக்கு வியாபாரம்? எப்படி போகுது? சூப்பரா போகுது. கிட்ட வந்து எங்க பாருங்க, இதுல வந்து படங்கள் இது பண்ணிக்கணும். இலங்கை விலையில் இந்த படம் எவ்வளவு, இந்திய விலையில் இந்த படம் 120 ரூபா இந்திய விலை, 400 ரூபா வந்து இலங்கை விலை. ஸோ இப்படித்தான் நீங்க வந்து, நன்றி ஐயா, இப்படித்தான் இங்க வந்து வித்து கொண்டு இருக்காங்க. வாங்க, நீங்க வேற என்னென்னலாம் வாங்கினீங்க? கச்சான் வாங்கினீங்க. ஓகே, இதில் அப்படியே நாங்கள் பார்த்தது வந்து ஃபுல்லாக படங்கள். இங்கே இதை காட்டுங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி படங்கள் தான். நீங்கள் இப்போ ஜூம் பண்ணி வந்து காட்டலாம். இங்கே இப்படி நேரம் பிடிச்சி இப்படி ஜூம் பண்ணி எல்லாம் இப்படி காட்டலாம். சரியா? ரைட். அதே மாதிரி இங்கே விளையாட்டு சாமான் வச்சிருக்கணும். இங்கே வந்து விளையாட்டு சாமான் ரொம்ப தூரத்துலேருந்து தான் கொண்டு வந்து விற்பாங்க. அண்ணையாக்கள் வணக்கம். எந்த பிரதேசத்துல இருந்து வந்து நீங்க இந்த பொருட்களை எல்லாம் வித்து கொண்டு இருக்கிறீங்க? பவனியா பிரதேசம் வந்து. பவனியா. உங்களுக்கு எவ்வளவு செலவாயிச்சு? இப்போ உங்களுக்கு ஒரு 28,000 முடிஞ்சு வந்து நேரத்தை சேர்த்து. ரைட். இப்போ உங்களுக்கு லாபமா நஷ்டமா? இப்போ திருவிழா முடியுது, நஷ்டம் சாம அப்படி இருக்கு. இன்னும் சாம முடியுது, இன்னும் வாங்கலேன்னு இருக்குது. இப்போ பொதுவாக இப்போ இந்தியன்ஸ் வியாபாரம் செய்யல. இந்திய நாங்கள் செய்யல, வியாபாரம் செய்யல. இந்தியன்ஸ் 25 ரூபான்னு சொன்னா இங்க 350 ரூபா இது போவாங்க. இந்தியா வந்து 350 ரூபா, அவங்க 25 ரூபா கோஸ்ட் கேட்கறாங்க. 25 ரூபா எவ்வளவு முடியும்? அப்போ 100 ரூபா கேட்கறாங்க. 100 ரூபா 100 ரூபாய்க்கு அங்கே கேட்கறாங்க. உங்களால விற்கலாமே இருக்கு. என்ன ஏன்னா அங்க அவங்களுக்கு குற்றம் தெரியல. அவங்களோட நாட்டுல டேக்ஸ் குறைவு. இந்தியாவில் வரையில ஒரு கடையும் இல்லை. வித்துக்கொள்ள மாட்டாங்க. உங்களை சந்திச்சது சந்தோஷம். நன்றி நன்றி. உண்மை அதுதான் மக்களே. இப்ப இந்தியாவில இருந்து யாருமே கடை வந்து திறக்கையில. அப்படியே வாங்க, எல்லாருமே வந்து பொருளை வாங்குறதும் போறதுமா வந்து இருக்கிறாங்க. அப்படி 2 பக்கமும் அந்த கொஞ்சம் குறுகலான இடம் என்றபடியால் அப்படியே கூட்டம் போறதும் பாரதமாக வந்து இருக்கிறது. ஸோ ஒரு கொஞ்சம் தூரம் தான் அப்படியே கடைகள் இருக்கு. இல்லை கச்சான் விற்கணும். இதில் அப்படியே விளையாட்டு சாமான். ஐயா ஊதிட்டு இருக்காரு. ஐயா வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வந்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கீங்க? கதிர்காமத்துல இருந்து வந்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து இந்த மணியை காட்டுவோம். இந்தியன் மணி, இந்தியன் ரூபியை பாருங்க மக்களே. இந்தியன் ரூபியில வந்து என்ன சொல்றது, பொருட்களை வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இப்போ இது வந்து இலங்கை ரூபாய்க்கு எவ்வளவு விற்கிறீங்க? இந்திய ரூபாய்க்கு எவ்வளவு விற்கிறீங்க? இலங்கை ரூபாய்க்கு 200 ரூபா, இந்திய ரூபாய்க்கு 60 ரூபா. 60 ரூபா. ஒன்று வந்து நாங்கள் அப்படி ஊதி பார்ப்போம். பம்பல அப்படி இல்லை, தலை பெருசா கணக்கா ஊதி காட்டுங்க. எங்க ஊதி காட்டுங்க. ஓகே, உங்களுக்கு லாபமா நஷ்டமா என்ன மாதிரி இருந்தது இந்த வியாபாரம்? நஷ்டம் இல்ல, உங்களுக்கு லாபம். இந்தியாக்கள் வந்திருக்காங்க. போன பையன் இந்தியாக்கள் வரல. இந்த பையன் வந்தனால ரொம்ப நல்லது. உங்களுக்கு அந்த மணியை கன்வெர்ட் பண்ணி விற்கல குழப்பம் ஒன்றும் மெறையிலையா? அவை கேட்கலையா? எங்களுக்கு தெரியும். என்ன சொன்னா, இப்ப இந்தியாவோட நம்மட 100 ரூபாய்க்கு ஆமாம்
நம்ம இது 300 ரூபாய்க்கு விற்கிறோம்னு. ஆமாம் ஆமாம். இந்தியா காசுக்கு 100 ரூபா தான். ஆமாம். 3 தானே, அப்படின்னா பிரச்சனை இல்லை. சரி, அதே மாதிரி நீங்க குழம்பையில அப்படி எல்லாமே வாங்கிட்டீங்க, கன்வெர்ட் பண்ணி வாங்கிட்டீங்க. வந்தோன்னு கொஞ்சம் கொஞ்சம் ஆமா ஆமா, அதுக்கப்புறம் சரி வந்துட்டு அவ காசும் மாத்தி வச்சிருக்கேன். இந்த இந்தியால இருந்து வந்தாக்கள் இலங்கை காசும் வச்சிருந்தவையா? இல்ல இல்ல, இலங்கை காசு இல்ல, இலங்கைகள்ட்ட இல்ல. இலங்கையில உள்ளவங்க ஒரு தாள் தான் வச்சிருக்கீங்க. இல்ல காசு ஃபுல்லா பூரா இந்தியன் மணி வச்சிருக்கிறாரு. இங்க பாருங்க, ரைட், இதுதான் முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து பாருங்க, கச்சத்தீவில் வந்து ஃபுல்லா இந்தியன் ருபீஸில் வந்து இந்தியாவிலேருந்து வந்த மக்கள் அங்கத்து பணத்தை கொடுத்து வாங்கியிருக்காங்க. இனி இதை கொண்டு போய் இலங்கையில் இருக்கிற வியாபாரிகள் பேங்க் அல்லது வேறு வேறு இடங்களை கொண்டு போய் காசுகளை வந்து மாற்றிவிடும். நன்றி, எங்களை சந்திச்சது சந்தோஷம். அதே மாதிரி எங்களை இந்தியன் வியூவர்ஸும் பார்ப்பினோம். இதான் இலங்கை காசு, இலங்கை மக்கள் கொடுத்து வாங்கிய காசு. ஸோ அதையும் நாங்கள் அப்படியே பார்த்துருவோம். அப்புறம் இதை காட்டலைன்னு சொல்லி நீங்கள் போய்க்கூடாது. என்ன சேனல் நீங்கள் போடுறீங்க? நாங்கள் விது டாட் இது டாட் இப்போ போடுவோம், இப்போ சுட சுட போட போகிறோம். ஸோ அப்படியே வாங்க, அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் மணிக்கடையில் இருக்கிற கிரௌடை பாருங்க. பார்த்தீங்களா, 12 சோப் 500 ரூபாயான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ எல்லா இடத்தையும் வந்து நாங்கள் ஒரு சில கேள்விகளோட வந்து லாபமா நஷ்டமா பல கேள்விகளை வந்து கேட்க போகிறோம். இங்கே வந்து சொன்னால் ஸ்வீட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே காட்டுங்க, உள்ள காட்டுங்க. இங்கே பாருங்க, எல்லாம் வந்து கொஞ்சம் பிள்ளத்துங்கண்ணா. ஸோ வந்து இதெல்லாம் வந்து ஸ்வீட். ஆமாம் ஆமாம், ஸ்வீட் ஐட்டம். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து வாங்கலாம். எல்லோருமே வந்து ஆவலாக வந்து வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் கச்சதீவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ஸ்வீட் வந்து வாங்கலாம். இந்தியாக்களுக்கு சும்மா சும்மா சும்மா, இலங்கை ஆக்களுக்கு உம்மா உம்மா உம்மா. போன முறை இந்தியாக்கள் வரல, அதால வேலை இல்லை. இந்த முறை சந்தோஷமா இருக்கணும். இந்தியா மக்கள் வர வேணும், கச்சத்தீவுக்கு வர வேணும், எல்லாம் ஒத்துமையா வாழ வேணும். இந்த இருக்குது இந்தியா கொடி, இந்த இருக்குது ஸ்ரீலங்கா கொடி. இந்தியாக்களுக்கு உம்மா உம்மா உம்மா. அடுத்த வருஷம் வாங்க. இந்த வருஷம் நல்ல வியாபாரம், சூப்பர் வியாபாரம். எல்லாரும் ஒத்துமையா இருங்க, லவ் பண்ணி கல்யாணம் கட்டுங்க. இலங்கையில கண்டி அக்குரன. நான் இது 14வது வருஷம் வாரேன். போன வருஷமும் வந்தேன், இந்த வருஷம் வரும், அடுத்த வருஷமும் இன்ஷா அல்லாஹ் வாருது. நீங்களும் வாங்க, சந்தோஷமா இருப்போம். சும்மா சும்மா உம்மா, சும்மா சும்மா உம்மா உம்மாண்டு அப்படின்னு சொல்லி வியாபாரம் பார்த்துருப்பீங்க. ஸோ பாருங்க, நாங்கள் அப்படியே சுட்டு சுட்டு விளையாடிக்கிறோம். இங்கே வந்து நீங்கள் சாப்பிடலாம். இங்கே தான் நான் வந்து சாப்பிட்ற இடம். பழமையாக வந்து 500 ரூபா சாப்பாடு, மதியான சாப்பாடு. அதே மாதிரி இங்கே வந்து கச்சான் வித்துட்டு இருக்காங்க ஐயா மாதிரிலாம். ஐயா கச்சான் என்ன சரை, ஒரு சரை எவ்வளோ ஐயா? 100 ரூபாய். ஒரு சரை 100 ரூபா. வந்தீங்கண்டா அடுத்த வருஷம் வந்தீங்கன்னா வேணுங்க. ஐயா எந்த ஊர்லேருந்து வந்து நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்க? நல்லூர். நல்லூர் அடியிலேருந்து வந்திருக்காரு. இந்த முறை எப்படி ஐயா, லாபமா நஷ்டமா? இந்திய நாட்கள் எல்லாம் வந்திருக்கீங்க, நம்ம எப்படி? பரவாயில்லை, லாபம். ஓகே, பரவாயில்லை என்று ஐயா சொல்லியிருக்காரு. சரி, நாங்கள் அப்படியே போவோம். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடை கடைகள். அப்படியே பாருங்க, ஆடை கடைகள். ஆடைக்குள்ள ஆள் மறைகிறார், ஒளிகிறாருங்க. அதையும் பாருங்க. அண்ணா என்ன மாதிரி, எந்த ஊர்ல இருந்து வந்துக்கிறீங்க? எந்த ஊர்? ஊரை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மதவாச்சி. மதவாச்சி. எப்படி லாபமா அண்ணா? பொருட்கள் வாங்கினவையா லாபமா? சிங்களத ஓயா, சிங்களத. அவர் சிங்கள மொழி பேசுகின்றவங்க. சரி வாங்க, அப்படியே வாங்க மக்களே. உண்மையிலேயே வந்து வியாபாரங்கள் வந்து கச்சதீவில் இப்படித்தான் செய்வார்கள். கப்பலிலே, அதாவது படகிலே வந்து பொருட்களை கொண்டு வந்து விற்பனை செய்வாங்க. எங்களை வந்து பாடல்கள் எல்லாம் படித்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி எங்களை வந்து இதே காட்டுங்க, கச்சான் வந்து விற்று கொண்டு இருக்கணும். அப்படியே வருவோம். முக்கியமான ஒரு விஷயம், அதாவது கச்சதீவுக்கு வர இந்திய மக்கள் விரும்பி வாங்குற பொருள் என்ன பொருள்? நீங்கள் எங்கேருந்து வந்துக்கிறீங்க? சோப். கிளிநொச்சி. ரைட். ராணி சோப். இது ராணி சோப் அப்படியே கிடைக்காங்க. இதைத்தான் வந்து இந்திய மக்கள் வந்து இங்கே வந்து கேட்பாங்க. ஸோ இந்திய ரூபாயில் எவ்வளவுக்கு விற்கிறீங்க? இலங்கை ரூபாயில் எவ்வளவுக்கு விற்கிறீங்க? 50 ரூபா இந்திய ரூபா. இலங்கை ரூபாய் 160 ரூபா. இங்கே பாருங்க, இந்தியன் மணி எப்படி கை மாறுதுன்னு பாருங்க. அப்படியே ஜூம் பண்ணி காட்டுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் வந்து இந்தியன் மணி, ஸ்ரீலங்கன் மணி. அங்கேயும் வந்து இந்தியன் மணி, ஸ்ரீலங்கன் மணி. ஸோ இது வந்து எல்லோருமே வந்து வாங்குற ஒரு பொருள். உண்மையிலேயே பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குது. வாங்க அப்படியே. ஸோ வியாபாரம் எப்படி நடக்குன்னு வேறுங்க. ஸோ அதே மாதிரி தேன் முறுக்கு, மிட்டாய் முறுக்கு, வேறு வேறு முறுக்குகள் வந்து விற்கலாம். அண்ணா வணக்கம். நீங்கள் எந்த ஊரில் இருந்து வந்து இப்படி கடல் கடந்து வந்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீங்க? யாழ்ப்பாணம் மாவட்டம் பண்டத்தரப்பிலேருந்து வந்திருக்கணும். எப்படி அண்ணா இருக்குது இந்த உணர்வு? நீங்கள் முதல் முறையாக வாரீங்களா இல்லது தொடர்ச்சியாக வாரம்? எத்தனை வருஷம்?
இப்போ 15 வருஷமா 15 வருஷமா தொழில் செய்து கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வருஷம் லாபமா நஷ்டமா? பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்திய மக்கள் உங்கள்ட்ட இருக்கிற ஸ்வீட்டில் எதை கூட விரும்பி வாங்கினேன் ஒன்றை காட்டுங்க. இந்த பூந்தி இந்திய மக்கள் அதிகம் வாங்கினதா இந்த பூந்தி வந்து அதிகம் வாங்கிருக்கணும். இலங்கை மக்கள் எது வாங்குவாங்கன்னு தெரியும், எல்லாமே வாங்குவாங்க அவங்க. ஏன்னா எல்லாமே வந்து எங்கட ஒரு சுவை, அதாவது நாம் யாழ்ப்பாணம் தான் அந்த சுவையில் இருக்கும். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது. அப்படியே வாங்க, அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் பாடல்கள் வந்து இங்கே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. பாடல்கள் வந்து படிச்சு எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? பாட்டு படிச்சுட்டு இருக்காங்க. உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் சொந்த ஊருக்கு போக போறீங்க, என்ன உணர்வோட போக போறீங்க? மிக்க சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. கச்சேரிக்கு வாங்க, இப்படி சந்தோஷமா வந்து என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விது டாட் யூடியூப் சேனல்ல பேரு விது அடிங்க எடுத்து வாங்க. ஸோ அப்படியே இங்கால ஆடை கடைகள், அப்படியே இங்கால வந்து மணிக்கடைகள், இங்கே வந்து சாரி கடைகள் வந்து சூடு பறந்து கொண்டு இருக்குது. ஸோ ஐயா எல்லாம் வந்து சாரி வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஐயா இலங்கை என்னையா, எந்த பிரதேசம் ஐயா நீங்கள்? இலங்கையில் எவ்வளம்? கண்டியிலிருந்து வந்து ஐயா வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறாரு. பெரிய ஒரு சந்தோஷம். என்ன பாட்டெல்லாம் படிச்சு நீங்கள் படிக்கலையா பாட்டு? நேற்றிரவு முடிச்சிங்களா? ஓகே. இங்கே வந்து மணிக்கூறுகள் வந்து விற்று கொண்டிருக்கிறாங்க. இப்படியான கடைகள் இங்கே இருக்குது. ஒரு சில பேரோடு தான் நான் கதைக்கலாம். வணக்கம், எப்படி இருக்கு வியாபாரம்? நல்லா இருக்கா? நல்ல மாதிரி போகுதா? பயப்படாங்க. ஓகே. இங்க வந்து குவியலா ராணி சோப்பை வச்சு 150 இலங்கை ரூபாய்க்கா இந்திய ரூபாய்? இந்தியன் ரூபாய்க்கு. ஓகே. அதிகம் வந்து ஏன் ராணி சோப்பு அவங்க வந்து விரும்புறாங்க? வந்ததுக்கு ஒரு ராணி தான் வாங்கினு, எங்க ராணி தான் வாங்கினு வேணுமா? அப்படியா? கூட வந்து இப்போ இது சாதாரண விஷயம் இல்லை. கச்சதீவு அந்த காலத்துல இருந்து வாங்குற முக்கியமான பொருள். 2வது தடவை நான் இது அழுத்தி சொல்றேன், ராணி சோப். நீங்க கச்சதீவுக்கு வாரீங்கன்னு சொன்னா 5 ராணி சோப்பு வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னா நிறைய விஷயம். ஆமா. ஓகே வாங்க வாங்க, லட்சோக்காரம் எடுங்க, கடனுக்கு சரி எடுத்துட்டு போங்க. இந்தியா மக்களோட நாங்க அன்பா இருக்கிறோம், கடனுக்கும் தருவோம். ஸோ அப்படியே வந்து கடை வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிய போகுது மக்களே. இதில் ஒரு கடை இருக்குது. இது வந்து அரிசிக்குள்ள பேர் அடிக்கிறது. சிங்களத்தை தமிழ் பேசுவீங்க. இந்தியன் ஆக்கள் வந்து உங்கள்ட்ட என்ன கேட்டாங்க? ஏதாவது செய்து கொடுத்தீங்களா? வியாபாரம் அப்படின்னு என்ன கதைச்சிங்க? இடங்களை பற்றி கேட்டோம். போன வருஷம் வரையில் என்ன கேட்டால் அவங்களோட அந்த மீனவ பிரச்சனையெல்லாம் வரலன்னு சொன்னாங்க. இந்த முறை வளமையாக வர்றதை விட 1000 பேர் கூடுதலாக வந்து அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வியாபாரம் எப்படி போச்சு? பிரச்சனை பரவாயில்ல. நீங்களும் இந்தியன் மணி வச்சிருப்பீங்க. ஆமாம். காட்டுங்க. ஸோ பாருங்க, அதை வியாபாரம் செய்து இப்போ நாங்கள் வந்து இந்தியாவில் நிற்கல, காட்டுங்க. ஆனால் நாங்கள் ஸ்ரீலங்காவில் நிற்கிறோம். ஆனால் கையில் ஃபுல்லாக இந்தியன் மணியை வச்சிருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷம் வந்ததால அடுத்த வருஷம் நீங்க கடை போடுவீங்களா? பெரிய ஒரு சந்தோஷம். இலங்கையில விட திருகோணமலையில இருந்து அவர் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த வருஷம் வந்து அண்ணாட்ட வாங்க. அண்ணா சந்திச்சது சந்தோஷம். ஸோ இப்படி நல்ல நல்ல கடைகள் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே வந்து அப்படியே காட்டுங்க. அப்படியே பாருங்க, அப்படியே மணிக்கடை தான். மணிக்கடை வடிவா காட்டுங்க. இங்கே பாருங்க, எல்லாம் இராணுவத்தினர் எல்லாம் போறேன் அவையும் காட்டுங்க. எல்லாம் வந்து இடையிடையில் அவையெல்லாம் போய் கொண்டிருப்பினோம். இப்போ வெயில் வாரதால பாருங்க, கடையெல்லாம் நகர்ந்து போய் கொண்டிருக்கு. கடை கத்தி அந்த உடுப்பு கிளிப்பெல்லாம் நகர்ந்து போய் கொண்டிருக்கு. பாரமம்மா. அதே மாதிரி இங்கே பாருங்க, எல்லாமே வந்து இருக்கும். இப்படி பிபிஎல் எல்லாம் வச்சு பிபினம். தம்பி வணக்கம். ஸோ இதோட வந்து இந்த கடை வந்து முடியும். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம், இங்கே வந்து PHI சுகாதார பரிசோதகர்கள் வந்து கடையை வந்து ஆராய்வாங்க. ஸோ சுகாதார பிரச்சனைகள் வந்து இருக்காது. வணக்கம் சார். ஆமாம். ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் வந்து சுகாதார முறைப்படி இங்கே வந்து உணவுகளை விற்கணும். வந்து என்ன கேட்டவ சார்? என்ன கேட்ட? பார்த்தாரு. பார்த்தீங்களா? பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஓகே. நீங்கள் எவ்வளத்துலேருந்து வந்து விற்பனை? அன்றாதபுரத்துலேருந்து வந்து விற்பனை செய்கிறீங்க. எப்படி இந்தியன் மக்கள் வந்திருந்தாங்க? என்னெல்லாம் உங்கள்கிட்ட விரும்பி வாங்கியிருந்தாங்க? நம்மகிட்ட வாங்கியிருந்தாங்க சித்தாலேப்பா பாருங்க. இன்னொரு விஷயம்,
இந்தியன் மக்கள் சித்தால போய் வாங்கியிருக்காங்க. வேற சோப்பு ராணி சோப்பு. வடிவா காட்டுங்க. இது சொல்லிட்டேன் ஏற்கனவே. வேற அடுத்தது இந்த சோப்பு ஜஸ்மின் சோப்பு இருந்து எல்லாம் முடிஞ்சிட்டு. எல்லாம் முடிச்சு. வியாபாரம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் எப்படி? பரவாயில்லை. பரவாயில்லை. இவ்வளோ காலத்தை விட இந்த வருஷம் பரவாயில்லை. பரவாயில்ல. இந்தியாசானம் வந்தனால வியாபாரம் இருக்கு. ஓகே. அதே மாதிரி இந்த குட்டி குட்டி கேம் எல்லாம் வச்சு செய்து கொண்டிருக்கணும். இதோட வந்து இந்த கடை வந்து முடியுது. இதோடைய வந்து இந்த கடை வந்து முடியுது. அப்படியே வந்து வாங்க. ஸோ அப்படியே இதோட முடிச்சு விடுவோம் நாங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் தொப்பியல் எல்லாம் வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கணும். வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வந்துக்கிறீங்க நீங்க எல்லாரும்? கொழும்புல இருந்து வந்து பிசினஸ் பண்ண. பிசினஸ் வந்தா இது எப்படி இருக்கு? நல்ல சூப்பர். எல்லாரும் வந்து வாங்கினாங்க. ஏராளமான மக்கள் வந்திருக்காங்க. ஏராளமான மக்கள் இந்த முறை இந்தியாவிலேருந்து வந்தபடியால், இலங்கையிலேருந்து வந்தபடியால் நிறைய பொருட்கள் வந்து விற்பனையா இருக்குன்னு அப்படித்தானே? சரி வாங்க அப்படியே போவோம். ஸோ இங்கே பாருங்க, நல்ல நல்ல விளையாட்டு சாமான் இருக்குது. ஆமாம், நீங்கள் பொருளை காட்டுங்க. பாருங்க, எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து படகுல வந்து கொண்டு வந்த பொருட்கள். கஷ்டப்பட்டு படகுல வந்து கொண்டு வந்த பொருட்கள். நீங்கள் எவ்வளோ? நாம் தமிழ்நாடு திண்டுக்கல். திண்டுக்கல், இந்தியா, தமிழ்நாடு அண்ட் திண்டுக்கல். என்ன வாங்கினீங்க? இங்கே ராணி சோப், பிஸ்கட் எக்ஸெட்ரா. என்ன பிஸ்கட்? ஆரஞ்சு. இலங்கையில் வந்து இருக்கிற ஆரஞ்சு பிஸ்கட் வாங்கிட்டு கொண்டு போகிறேன். நான் இலங்கைக்கு வராமலே கிட்ட வந்து வாங்கிட்டு போகிறேன். அப்படி லவபிள் டேஸ்ட். ஓகே, லவபிள் டேஸ்ட். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது. இப்படி வந்து எல்லாருமே வந்து பொருளை வாங்கி கொண்டு போவாங்க. ஸோ மக்களே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை தீவில் இருக்கிற மணிக்கடைகள் இப்படி தான். முடிஞ்ச வரைக்கும் மணிக்கடையில் வந்து காட்டியிருக்கிறோம். இந்த மணிக்கடைகளுக்குள்ள நூடுல்ஸ் கடை இருக்குது. ஒரு நூடுல்ஸ் வந்து 300 ரூபா. ஸோ இப்போ நான் சாப்பிட வாங்கிட்டு போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் கச்சை தீவில் இருக்கிற மணிக்கடைகள் எப்படி இருக்குது, இங்கே என்னென்ன பொருட்களை கப்பலில் இருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு லாபமா, இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இடையிடையில் மோட்டர் சைக்கிள் எல்லாம் போகும். இது அதாவது இராணுவத்தினர் மட்டும்தான் அது வந்து ஓடிக்கொண்டு போவினோம். ஆமாம். ஸோ இப்படி இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து பூசை முடிச்சுட்டு எல்லாருமே வந்து ஊருக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த நேரத்தில் இந்த காணொலி வந்து நான் எடுத்துருக்கேன். ஏன்னு சொன்னால் இந்த நேரத்தில் லாபமா நஷ்டமா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கலாம். மன்னாரிலேருந்து வந்து இந்த தம்பியாக்கெல்லாம் இந்த காணொலிக்கு உதவினது. அதோட இந்த காணொலி எடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பேர்? சுபீச்சன் வந்து இந்த காணொலி எடுத்திருக்கிறாரு. இந்த காணொலியில் ஏதாவது பொருளை காட்ட மறந்தா சுபீச்சன் தான் காரணமே. ஓகே சுபீச்சன், பிடிங்க. நன்றி. நீங்கள் யாருக்கு வாங்கினீங்க? எவ்வளவு? 1000 ரூபாய்க்கு இந்த துவகை வாங்கியிருக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். கொஞ்சம் இஞ்ச விலை தான். ஆனால் இங்கே வந்து ஒரு ஞாபகத்துக்கு ஒரு பொருளை வாங்கணும்னு மக்கள் எல்லாரும் வாங்கிக்கணும். இதுதான் கச்சதீவில் இருக்கிற கடைகள். அடுத்த காலத்தில் உங்களை சந்திக்கிறேன் என்று உங்களை அன்பான இது. நன்றி. பாய்.